நேர்மையான நேசத்திற்குரிய நண்பர்கள்ன்றதால உங்களுக்கு நான் ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ். டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டு ஹெல்த் ரொம்ப என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப ஆர்கனைஸ், ரொம்ப டிசிப்ளின்டு லைஃப். கரெக்டா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு என்னுடைய இந்த பஞ்சக்கிரியை என்னதானே தூய்மைப்படுத்திக்கிற, குளிக்கிறது, வயிற்றை கிளீன் பண்றது, நேத்திக்கிரியைன்னு இந்த மூக்க நீர் மூலமா கிளீன் பண்றது, பல் துலக்குவது, தந்தக்கிரியை, இதெல்லாம் பர்ஃபெக்டா முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு யோகா பண்ண ஆரம்பிச்சிருவேன். யோகா முடிஞ்ச உடனே பூஜை, ரொம்ப எலாபரேட்டா டீட்டெயில்டா ஆனந்தமா உட்கார்ந்துட்டு பூஜை பண்ணும் பொழுது இந்த அப்சர்வர் எஃபெக்ட் அலோ பண்ண மாட்டேன். அப்சர்வர் எஃபெக்ட் என்ன தெரியுமாங்கய்யா? இந்த பணக்காரங்க விஐபிங்களை பூஜையை பார்க்க அலோ பண்ணோம்னா பெரிய தலைவலி. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கும், வேலைக்கு போகணுன்றதுக்காக வாட்சை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்ப நான் முடிப்பேன், எப்போ ஆசீர்வாதம் வாங்கலாம், எப்போ விபூதி வாங்கலான்னு. அதனால சொல்லிடுவேன், நான் பூஜை பண்றது எனக்கும் பெருமானுக்கும் இருக்கிற பர்சனல் டைம். பூஜை பண்ண உட்கார்றதே பெருமானை பார்த்து தான் உட்காருவேன். யாராவது பூஜையை பார்க்கணும்னு நினைச்சா எனக்கு பின்னாடி இருந்து வேணா பார்த்துட்டு போய்க்கலாம். அவங்க இருக்காங்கன்றதே எனக்கு தெரியக்கூடாது. நான் பாட்டுக்கு உட்காந்து ரிலாக்ஸ்டா, சில நேரத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும், பொறுமையா அபிஷேகம் பண்ணி, அலங்காரம் பண்ணி, ஆபரணங்கள் சார்த்தி, பூமாலைகள் சார்த்தி, சரியா உட்காரல அப்படின்னா அதை திரும்ப எடுத்து கரெக்ட் பண்ணி, பொறுமையா ஒரு ஷோடசோபச்சார பூஜை பண்ணுவேன். இந்த மந்திரங்களை பொறுமையா சொல்லி ஒன்னொன்னா ஆஃபர் பண்ணி, மெதுவா ஆரத்தி பண்ணி, பூஜை பண்ணி, எனக்கும் அவருக்கு இருக்கிற டைம் ரொம்ப ஆர்கனைஸ்டா டிசிப்ளின்டான லைஃப். ஆனால் உள்ள பேரே இல்லை, காலி. இத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த 17 நாள் மட்டும் அப்படியே ரிலாக்ஸ்டா, பேர் இல்லாம, பேரு சம்பந்தமா நீங்க உருவாக்கிக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், உங்களுடைய பேரை காப்பாற்றணும், அந்த பேர் சார்ந்த பிராண்டை காப்பாற்றணும், அது சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை காப்பாற்றணும். இந்த தருதரம் பிடிச்ச அந்த ஓடிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களை ஓட வச்சுட்டே இருக்கே, அந்த மாயை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ்டா அதை விட்டுட்டு ஜஸ்ட் இந்த 17 நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேங்க. கப்பல்லாம் கவுந்துராதுங்க, ஒன்னும் இழந்துட மாட்டீங்க. நான் ரொம்ப பிராக்டிக்கலான அட்வைஸ் தான் சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீணான பயங்கள், ஐயோயோ இல்ல இல்ல அப்படியெல்லாம் இந்த சாமியார் சொல்ற மாதிரி, நித்யானந்தர் சொல்ற மாதிரி நீ எதையாவது ஒண்ணு ட்ரை பண்ணினா அது கிரைசிஸ் வந்துடும், அதெல்லாம் யாரும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு தொடப்பகட்ட கிரைசிஸும் வராது. இந்த பயம் வந்து பெரிய பபுள் மாதிரி புப்பு புப்பு புப்புன்னு குதிக்கும். அப்படியே பாருங்க. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். 2 விஷயம் நான் ப்ராமிஸ் பண்றேன். என்னுடைய நேசத்திற்குரிய, நேர்மையான நேசத்திற்குரிய நண்பர்கள்ன்றதால உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேங்க. 2 விஷயம் நடக்கும். 1, வெறும் இந்த நிழல் வெற்றி, ஒப்புமை அளவீட்டால் அளக்கப்படுகின்ற வெற்றி மட்டும் இல்லாம தனித்துவமான வெற்றி அடைகின்ற சத்தியங்கள், சக்தி, சாத்தியங்கள் உங்களுக்குள்ள திறக்க ஆரம்பிச்சிருங்க. அது 1. 2வது,
உடம்பு முழுக்க ஒரு ஆர்கனையும் உங்களுடைய டாக்ஸிக் எமோஷன்ஸ் நியூரோபெப்டைட்ஸா விஷமாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டு ஹெல்த் ரெக்கவர் ஆயிடுங்க. அந்த டாக்ஸின்ஸ் திரும்ப திரும்ப ஆர்கன்ஸ் மேல டம்ப் பண்றதை விட்டீங்கன்னா உடம்பு மனசு ரெக்கவர் ஆயிடுங்க. ஏன்னா தானா எல்லாம் கரைஞ்சி வெளியில போயிடுங்க. Nityananda, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.